உள்ளே போயிட்டோம். அதுவும் நல்லா இருக்கும் சாப்பிட. ஆமா. ஃபாரினர்ஸ் இங்க வந்தா கூட அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து இந்த ரோட் சைடுல வந்து ஃபாரினர்ஸை பார்க்கலாம். ஆமா, அப்படியே கோல்கப்பாஸ் உள்ள போட்டு சாப்பிடுவாங்க. ஃபில்லிங் காமிக்கிறேன். எப்படி ஃபில் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம். ஒரு 2 கடலை ஓகே இல்லையா? இது எது வேணா நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு சொல்றாங்க, அது கூட போட்டுக்கலாம். நான் சும்மா இந்த மகாராஷ்டிரா எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஓகே. அண்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. ஃபில்லிங் இஸ் டோட்டலி நம்மளோட இஷ்டம் தான். நாட் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது இதுக்கு. நல்லா வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு. சால்ட் எல்லாம் எதுவுமே போடல. ஓகே. ஏன்னா அந்த பானிலேயே எல்லாமே இருக்க போகுது. So the main filling is over. Okay. So இப்போ வந்து save. இதெல்லாம் வந்து அந்த சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும். ஆமா, அந்த காம்பினேஷன். அது உடனே அந்த பானியை சோக் பண்ணி உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க. தயிரும் ஆட் பண்ணலாம். நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கட்டி தயிரை நல்லா மஸ்லின் கிளாத்ல போட்டு வச்சுட்டோம்னா தண்ணிலாம் வந்துடும் இல்லையா? ஓகே. கொஞ்சம் கிரீன் சில்லி, and finally கொத்தமல்லி. So filling over இல்லையா? Over. Yes, I think இப்போ அந்த பானிய அதுல சோக் பண்ணி ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான். சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன். ஓகே. ஒரு அந்த சாட் டிஷ்ஷஸ்க்கு எல்லாம் வந்து அந்த ஃபைனல் டச்சிங் வந்து அந்த சாட் மசாலா தான். அதுல என்ன அதுலதான் அந்த டேஸ்ட் இருக்கு. பிளாக் சால்ட் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறது. மெயினா அதுல என்ன சாட் மசாலா, பிளாக் சால்ட், ஜீரா பவுடர், அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ஓகே. ஸோ நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னா இதை அப்படியே டிப் பண்ணி வாயில போட்டு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. பட் ட்ரெடிஷ்னலா நீங்க பீச்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்கப்பா சொல்லிட்டு அப்படியே நீங்க டிப் பண்ணி சாப்பிடுவோம். இல்லாட்டி they will give you a plate. அவங்க ஒன்னொன்னா பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க. நீங்க அப்படியே டிப் பண்ணி. ஓகே. அந்த பிளேட்ல அந்த பானி இருக்கும். இல்ல ஒரு கப்ல பானி கொடுத்துருவாங்க. ஒன்னொன்னா கொடுப்பாங்க. யூ டிப் பண்ணி. ஸோ நம்ம ஊத்திட்டோம்னா சோக்கை ஒரு ஹோல் it will become a mess. ஆமா. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப தண்ணி அப்படியே ஊறி அது. ஆமா, அந்த இங்க ஓட்டை விழுந்து கீழே எல்லாம் தண்ணி ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ நீங்க இப்படி சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஸோ பானிபூரி ஃபைனலா வந்து ரெடி. இப்போ வெறும் வந்து சாப்பிடுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ பாத்தீங்கன்னா சேவ் டெக்கரேஷன் போடுறேன். ஓகே. ஸோ இப்படி சாப்பிடும்போது எத்தனை நம்ம வந்து சாப்பிடுறோங்கிறதே தெரியாது. ஆமா, ஈஸி 12-15 உள்ள போயிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு தேவையான பல விஷயங்கள் அதுல இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து இந்த பானில தான் இருக்கு. ஆமா, ஃப்ளேவர் எல்லாம் அந்த எசன்ஸ். ஓகே. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா வந்து நம்ம நிறைய பானிபூரி நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுருப்போம். பட் வீட்டுல செய்யறது, அதுவும் வந்து அந்த ஆத்தென்டிக்கா, அந்த நார்த் இந்தியால ஒரு பிளேஸ்ல சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்கும்னு. ஸோ அந்த ஆத்தென்டிக்கா பண்ற ஒரு பானிபூரி வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. நிறைய இருக்கு கடிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு. அண்ட் அந்த பானில சொன்ன மாதிரி வெரி நைஸ். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த பானி இவ்வளவு டேஸ்டா கிடைக்காது. ஆமா. நிறைய ஃபில்லிங்ஸ் என்னென்ன போட்டிருப்பாங்க. பட் தென் அந்த பானி தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம வந்து அந்த கடலை, உருளைக்கிழங்கு எதுலையுமே வந்து எந்த மசாலாவும் எதுவுமே இதுதான் இட்ஸ் கோயிங் டு ஃபிளேவர் பண்ண போறது எல்லாமே. அண்ட் அந்த பானி எவ்வளவு நாள் ஓல்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பண்ணினா பெட்டர். ஸோ இனிமே நீங்க வந்து பானிபூரி வெளியே போய் சாப்பிடுவீங்களா? யாராவது மேடம் வேற அந்த பானி எத்தனை நாள் பானி தெரியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ பெட்டர் வீட்லயே நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. என்ன எல்லாம் அந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் வச்சிருந்தோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். ஜஸ்ட் மிக்சிங் தான், அவ்வளவுதான். பானி ஜஸ்ட் 5 minutes கூட இல்ல. பாக்கி எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஆமா, சூப்பர்வா இருந்துச்சு. ஸோ மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே உருளைக்கிழங்கோ இல்லை அந்த கடலையோ வேக வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வேக வச்சு ஃபீல் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிடலாம். சூப்பர்வா இருக்கும். சூப்பர் மேம். நிறைய ஷார்ட் ஐட்டம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பானிபூரி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவங்க வீட்டுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஐட்டம் கண்டிப்பா செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பானிபூரி, இந்த பானிபூரியை வந்து நம்ம நிறைய வெளியே வாங்கி சாப்பிட்டுப்போம். ஸோ வீட்லயே எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் சேர்த்து மெக்காட்டிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள்.com நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள்.com சிறிது இடைவேளைக்கு பின்